ஒரு வீட்டு தோட்டத்தில் ஒரு மரத்தில் காக்கா கூடு கட்டி வாழ்ந்துச்சு. அதே தோட்டத்தில் வாழ்ந்த நாயும் காக்காயும் நண்பர்களாக மாறினாங்க. ஒரு நாள் அந்த காக்கா ரொம்ப சோகமாக இருந்துச்சு. நாய் அதை பார்த்து, ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இல்லை இல்லை, ஏன் காக்கா நீ சோகமாக இருக்க, காரணத்தை சொல்லு. இன்னும் காக்கா சொல்லிச்சு, இது பாருப்பா, இந்த வீட்டில் கிளி புறா இதெல்லாம் வீட்டுக்காரங்க கொஞ்சி 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 வளர்க்குறாங்க. நானும் அவங்க வீட்டு ஜன்ன பக்கம் போகிறேன், என்னை மட்டும் கொஞ்ச மாட்டேங்கிறாங்க, என்னை விரட்டிடுறாங்க. ஏன் எனக்கு என்ன அவங்களுக்கு பிடிக்கலை, எனக்குள்ள எத்தனை நல்ல குணங்கள் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே நாய் கேட்டுச்சு, நல்ல குணமா, என்ன நல்ல குணம் பா, அதிகாலையிலே எழுந்திரிக்கிறோம், தூய்மையாக இருக்கிறோம், கூடி வாழ்கிறோம், ஆகாரங்களை எங்கள் இனத்துக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ்கிறோம். அதெல்லாம் சரிதான். என்னதான் கூடி வாழ்ந்தாலும், அதிகாலையில் எழுந்தாலும், சுத்தமாக இருந்தாலும், திருட்டு பழக்கம்னு ஒரு பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குல்ல. எதையாவது டக்குன்னு பார்த்தா கொத்திட்டு போயிடுறியே, சின்ன குழந்தை கையில் இருந்தாலும் கொத்திட்டு போயிடுறியே, உன் பார்வை சரியில்லையே, உன் நடை சரியில்லையே, அதனால தான் மக்கள் உன்னை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டான். பிரியமானவர்களே, ஒருவேளை நல்ல ஞானம், கணம், அறிவு இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் மதியினம், கொஞ்சம் புத்திகட்டத்தனம் எல்லாத்தையும் மாற்றிடும் இல்லையா? அதனால் நாம் நமக்கு இருக்கிற ஞானம், அறிவு, புத்தி, பலன், விவேகம் இது எல்லாத்தையும் நாம் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிருவோம். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கனம் தருவார். பிரசங்கி 10:1 சொல்லப்பட்டிருக்கு, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். எதுக்கு? கண்டிப்பாக வாசனை மிகுந்த நபர்களாக கர்த்தர் உங்களை வைப்பாராக.